வணக்கம் பிரசாந்தவங்க மெக்கானிக். நம்ம ஒர்க் ஷாப்பில் டுடே ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2003 ஹோண்டாய் சாண்ட்ரோ ஜிப்பு ஓல்டு மாடல். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம டிங்கர் ஒர்க் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியுது. ஆனால் டிங்கர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. சின்ன சின்ன டென்ட்டு ஸ்பாட் எல்லாமே நம்ம நீட்டாக வந்து டிங்கர் வேலை செஞ்சு நீட்டாக பேஸ்ட் ஒர்க் பார்த்துருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எஃப்சிக்கோசரம் டோட்டலாக ரெடி பண்ணியிருக்காரு. இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கஸ்டமர் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம நீட்டாக வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட டோட்டல் நாங்கள் பட்ஜெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க்கிங் எல்லாம் செஞ்சு டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 38,000 நாங்கள் செஞ்சு கொடுத்துருந்தோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 36,000 பில் கொடுத்துருக்காரு. டோட்டலாக இந்த வண்டிக்கு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் அவுட்டர் எல்லாமே அடித்து கொடுத்துருக்கோம் பிளாக் கலரு. டோட்டலாக இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 18,000 நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிங்கரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 நாங்கள் டிங்கரிங் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம் வந்து புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் டாப்பில் வர பீடிங் வந்து புதுசு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டர் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கோம். டோர் அவுட்ரு பீடிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் 2 புதுசு போட்டிருக்கோம். டோட்டலாக இதோட பட்ஜெட் வைஸ் எல்லாமே டோட்டலாக நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லேபரு இன்டர் கிளீனிங் ஒரு வாட்டர் வாஷு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 38,000 பில் பண்ணி 36,000 நாங்கள் வாங்கியிருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வண்டி இந்த மாதிரி எதனா கரெக்ஷன் பண்ணணும் இல்லை வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இன்ஜினை இறக்கி நம்ம ரிமூவ் பண்ணி நீட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரினா டோட்டலாக உள்ள இன்ஜின் ரூம் எல்லாமே வந்து கீழே எல்லாமே அடிக்கிற மாதிரினா நம்மளுக்கு வந்து ஒரு 4,000 கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உள்ள அந்த இன்ஜினை நம்ம ரிமூவ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஜினை ரிமூவ் பண்ணாமல் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் நம்ம டோட்டலாக மேலே எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரிமூவ் பண்ணி அதை நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நான் லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருக்கு, நீங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணலாம். டோட்டலாக நம்ம சைடில் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் நம்ம மெயினாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய டிங்கரிங் வேலை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு இந்த வீடியோஸ் நான் நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெயிண்டிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மெக்கானிக்கல் ஒர்க்கு நம்ம சைடில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏசி ஒர்க்கு, ஏசி ஆல்ட்ரேஷன், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, டோட்டல் எல்லா ஒர்க்கும் நம்ம நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டிங்கில் வந்து நம்ம பிளாக் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னர் அவுட்ரு. இதோட டோட்டல் நம்ம பட்ஜெட் எல்லாமே சொல்லிவிட்டேன். நம்ம ஃபைனல் பண்ணி 36,000 கஸ்டமர்கிட்ட நம்ம பில் பண்ணி நம்ம பில் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணி தரோம். ஆல்ரெடி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பூரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியை ஃபுல்லாக டல் பண்ணி நம்ம நீட்டாக வந்து ரஃபிங் பாலிஷ் போட்டு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட கிளாஸ் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதோட அவுட்புட் நான் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம பாடி ஃபுல்லாக ஃபேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாலிஷே பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாக வந்து எம்ஆர் ஷீட் ஃபுல்லாக டல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணித்தோம்னா என்னுடைய ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணித்தோம்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் வண்டி ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நிறைய கான்டெக்ட் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இதோட ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது இதோட ஃபினிஷிங் லுக் பாருங்கள். ரெகுலராக வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.